வணக்கம் எல்லாருக்கும். போன சாம்பிள் வீடியோல வந்து நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு போட்டுட்டு இருக்கேன். ப்ராமிஸ் பண்ண மாதிரின்னு சொல்லணும்னா, அண்ட் அந்த வீடியோல வந்து நான் இமெயில் ஐடி கொடுத்தேன். உங்க கேள்வி ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா எனக்கு வந்து அனுப்புங்கன்னு சொல்லி. அண்ட் இன்ஃபேக்ட் நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கேள்விகள் வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து என்னால் கண்டிப்பா எடுக்க முடியாது ஒரே ரெக்கார்டிங்ல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 வந்து நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அஜெண்டா வந்து மார்க்கெட் பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம உங்க கேள்வியை வந்து நான் கண்டிப்பா எடுக்க போறேன். மார்க்கெட்ஸ்ல என்ன ஆயிட்டு இருக்கு, இது வந்து ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு எல்லாரோட மைண்ட்ல. அண்ட் நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, சார் இன்னும் கரெக்ஷன் வருமா, ஒரு இல்லைன்னா இது வந்து பர்ச்சேசிங் பண்ணலாமா, தட் இஸ் வேல்யூ பையிங் இந்த ரேட்ல வந்து பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பேசலாம். ஸோ ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டு இருந்தது, மார்க்கெட் கண்டினியூஸா மேல போயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் எங்க வெப்சைட் vriddhi.co.in VRIDHI.co.inல வந்து நான் ஒரு 2-3 வாட்டி ஆர்டிகல் எழுதியிருக்கேன். ஒரு கரெக்ஷன் வரணும் ஓவர் டியூன்னு சொல்லி இது வந்து சொல்லிட்டு இருந்தேன். தட் இஸ் மார்க்கெட் வந்து டெஃபினெட்லா ஓவர் ஹீட்டட் பிகாஸ் ஆல்மோஸ்ட் லைக் சென்செக்ஸ் வந்து 29,000ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி நேஷனல் டிவி ஷோல வந்து மார்க்கெட் பத்தி பேசும்போது ஒரு நாள் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓவர் ஹீட்டடா இருக்கு, மிட் கேப் ஸ்மால் கேப் ரொம்ப ரொம்ப ஓவர் ஹீட்டடா இருக்கு, ஒரு கரெக்ஷன் வரணும். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு 5% இருந்து ஒரு 10% கரெக்ஷன் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிட்டு நான் வந்து திருப்பி ஆஃபீஸ் வந்த உடனே டிஜிஎம்ஓ ஆஃப் ஆர்மி அனௌன்ஸ்மெண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாரு. என்னன்னா இந்தியா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் பாகிஸ்தான் பிஓகேல வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அந்த தகவல் வந்த உடனே நம்ம வந்து பார்த்தோம், மார்க்கெட் 500 பாயிண்ட்க்கு மேல ஒரே நாள்ல நெகட்டிவ் ஃபிகர் காமிச்சது. தட் வாஸ் தி ஸ்டார்ட்னு சொல்லணும்னா. அதுக்கப்புறமா அந்த வாலட்டிலிட்டி ஹஸ் பீன் கண்டினியூயிங். அண்ட் இன்ஃபேக்ட் சில வேர்ல்ட் ஃபேக்டர்ஸ், லோக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து புட் டுகெதர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நீடட் சம் கரெக்ஷன். ஸோ அதனால கரெக்ஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ என்ன ஆகும் பேசிக்லி, அண்ட் இது வந்து இம்மாடஸ்டிய வந்து நீங்க பாடன் பண்ணுவேன், தட் இஸ் பாடன் மை இம்மாடஸ்டி. அந்த ஆர்டிகல் vriddhi.co.inல வந்து லாஸ்ட் டைம் நான் ஆர்டிகல் எழுதும் போது, இன்ஃபேக்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன்னா ஜனவரியில் எழுதிருப்பேன், சொன்ன மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 29,140 இருக்கலாம் டு 29,500. இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட ரேஞ்ச் 29,140 டு 29,500 ஒரு ரேஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும். ரெண்டாவது டார்கெட் வந்து 30,800 டு 31,320 உள்ள ரெண்டாவது டார்கெட் மார்க்கெட் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த வருஷத்துல. இது வந்து அப்கோர்ஸ் நிஜம் தான், முதல்ல எழுதினேன், ஆனா அப்புறம் எழுதல அந்த ஆர்டிகல். ஸோ நீங்க வந்து பார்க்கலாம், ரீசெண்ட் ஹை வந்து 29,067 இதுதான் சென்செக்ஸோட ரீசெண்ட் ஹை. ஸோ நாங்க வந்து எழுதுனது 29,140, ரீசெண்ட் ஹை வந்து 29,067. ஸோ 29,000 பாயிண்ட்ல வந்து 200 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, நாங்க சொன்ன ரேஞ்ச் 29,140 டு 29,500 அது கிட்ட வந்துட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிட்டு இன்னைக்கு வந்து 27,763ல உட்காந்துருக்கும் சொல்லுவேன் நான். இங்கிருந்து எங்க போகும், கீழே போகலாமா? அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து கீழே போகக்கூடாது. இன்ஃபேக்ட் we are very near to support levels சொல்லுவேன்னா 27,763 இன்னைக்கு இருக்கும். மேபி மார்க்கெட் கீழே போனா கூட மேக்சிமம் இப்போத்துக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மே 27,500 டு 27,300 செட்டில் ஆகும் சொல்லுவேன் நான். ஸோ இன்னொரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மார்க்கெட்ல வந்து கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டெஃபினட்டா பையிங் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னைக்கோட சுச்சுவேஷன். ஸோ என்ன கரெக்ஷன் எதிர்பார்த்தனோ அது வந்து ஆல்ரெடி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு ரேலி வரலாமா, வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்த ரேலி வந்து 30,800 வரைக்கும் போகலாமா? கண்டிப்பா போகும். ஆனா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வரும்போது மேபி ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து வரப்போறது இல்லை, நல்ல வாலட்டிலிட்டியோட அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த 30,800 டு 31,320 வந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த லெவல்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நீங்க வந்து உடனே எழுத முடியாது, ஒரு நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர் vriddhi.co.inல இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு, நீங்க வந்து அங்க போய் பாருங்க.
அதுக்கப்புறமா இன்னைக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட்ல பாசிட்டிவ்னு பார்ப்போம். முதல்ல சரி, ரகுராம் ராஜன் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும், ஆர்பிஐ ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர். அவர் போகும்போது நிறைய பேர் வந்து இந்தியா ஸ்டோரியை வந்து ரைட் டவுன் பண்ணாங்க. பெருசா வந்து நெகட்டிவ் இருக்கு போகுதுன்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே வராதுன்னு சொன்னாங்க. இன்ஃபிளேஷன் வந்து தூக்கி எரியும்னு சொன்னாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்லி ஐடியா வாஸ் டு கிரிட்டிசைஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா ஃபேக்டர்ஸ் நேற்று அனௌன்ஸ் பண்ண ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் செப்டம்பரோட வந்து 3.57%, 3.57% மட்டும் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் அதில் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் 3.74% கம்பேர்ட் டு 3.74% இன் ஆகஸ்ட். ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபிகர். செகண்ட்லி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 0.25 வந்து புது கவர்னர் உர்ஜித் பட்டேல் வந்து கட் பண்ணிருக்காரு. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் ஃபேக்டர் ஃபார் இந்தியா. ரெண்டாவது வந்து இந்தியன் கவர்மெண்ட், தட் இஸ் இந்த கேபினெட் வந்து பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வந்து வாங்க போறாங்க ஃபார் ஸ்பெண்டிங் எக்ஸ்ட்ரா $7.5 billion ஆன் ரோட், ரயில்வே, அதர் பப்ளிக் என்கேஜ்மெண்ட் ஆர் பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ என்ன ஆக போகுதுன்னா 7.5, அண்ட் இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி. பார்லிமெண்ட்ல வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கு. ஸோ பெருசா வந்து அங்கே ஏதோ என்ன சொல்றது, ஸ்பீட் பிரேக்கர் வந்து யாரால போட முடியாது. ஸோ $7.5 billion வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்டோட கிளியர் ஃபோக்கஸ் இன்னைக்கு என்னன்னா ஸ்பெண்ட் ஆன் பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ், ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்பெண்டிங் பண்ணா கூட, இந்த வருஷத்துல பண்ணா கூட growthல வந்து ஒரு 0.4% எக்ஸ்ட்ரா growth வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவரால் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் ஆன் தி ரைட் ட்ராக்னு சொல்லுவேன் நான். பேசிக்கலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணும். அங்கதான் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிரிக்ஸ் கோவால வந்து இன்னைக்கு ஆயிட்டு இருக்குல்ல, அதுல வந்து வால்டிமிர் புட்டின், ரஷ்யா பிரசிடென்ட், அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து சில டீல்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அதுல என்ன போகுது, திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ், குடங்குளம் பிளான்ட் பத்தி யூனிட் 2 and 3, ஐ திங்க் 3 and 4 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க வந்து அது இன்னைக்கு வந்து இனாகரேஷன் பண்றோம். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் இந்தியா க்ரோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். நான் எப்பயுமே நிறைய ஷோல வந்து சொல்லியிருக்கேன், இது ரியல் growth ஆஃப் இந்தியா வந்து நம்ம 2017 மிடில் இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம வந்து இது அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றோம். ஸோ 2017 மிடில் இருந்து நம்ம வந்து இந்த growth வந்து பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ருபி ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் ஒரு நெகட்டிவ் இன்னைக்கு தேதியில வந்து மார்க்கெட்ல என்னன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து 52 வரைக்கும் வந்தாச்சு ஆல்ரெடி பர் பேரல். இது வந்து 55 வரைக்கும் வரும்னு ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ க்ரூட் பத்தி நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, ஆனா 50 to 55 ஷுட் பி a ரேஞ்ச். இன்னைக்கு நைட் வந்து நம்ம ஒரு பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸ்ல வந்து ஹைக் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க அவங்க பெட்ரோல் டேங்க்ஸும் வந்து ஃபுல்லா வைங்கன்னு சொல்லுவேன். ரெண்டாவது வந்து ஒரு பெரிய இன்ஃபேக்ட் குளோபல் ஃபேக்டர் இஸ் தட் அமெரிக்கால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெருசா வந்து ஆக போறது இல்லை, ஆனா கூட 0.25% மேக்சிமம். அண்ட் யூஎஸ் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா, பை சான்ஸ் இருந்திருந்தா இத்தனை நேரம் வந்து அவங்க ஹைக் பண்ணிருப்பாங்க. வைஸ் ஃபெட் கண்டினியூஸா வந்து அது வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆக்சுவலி யூஎஸ் இஸ் நாட் ஸ்ட்ராங். ஸோ பண்ணா கூட 0.25 பண்ணுவாங்க. அண்ட் அதனால நம்ம வந்து பெருசா பயப்படணுமா சான்ஸே இல்லை. 0.25 வந்து ஃபேக்டர்னு சொல்லுவேன். பண்ணாங்கன்னா இன்னொரு 500 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ்ல கரெக்ஷன் பார்க்கலாம். அந்த மாதிரி கரெக்ஷன் வந்தா நீங்க வந்து இன்டெலிஜென்ட் இனஃப், ப்ளீஸ் பை, டோன்ட் மிஸ் அவுட் ஆன் தட். ரெண்டாவது வந்து யூஎஸ் எலெக்ஷன். யூஎஸ் எலெக்ஷன்ல என்ன நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பை சான்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சா மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் வரலான்னு ஆன்டிசிபேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ஷன் வந்து நம்ம நல்லது தானே. ஸோ இன்ஃபேக்ட் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, கரெக்ஷன் வரணும். இன்ஃபேக்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரசிடென்ட் ஆகணும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ தட் வி கெட் குட் பையிங் லெவல்ஸ் மார்க்கெட்ல, இந்தியன் மார்க்கெட்ஸ்ல. ரெண்டு விஷயம், இன்னைக்கு வந்து அவர் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம், ஆனா ஒன்ஸ் அந்த பவர் கிடைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் பிகம் ரெஸ்பான்சிபிள். நம்ம இந்தியாவில பார்க்கலையா, அப்போசிஷன்ல இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்க, பவர்ல இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்க, திருப்பி அப்போசிஷன்ல போனாங்கன்னா வேற ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பேச்சு வந்து மாறிட்டே இருக்கும். அண்ட் வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ பை சான்ஸ் இஃப் ஹி பிகம்ஸ் பிரசிடென்ட்,
மார்க்கெட் மைட் கரெக்ட், மார்க்கெட் கரெக்ஷன் வந்தா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். அண்ட் that will be a good opportunity. So as investor in Indian market, I wish he becomes the president. So overall, நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் வந்து 27,500 to 27,300 குள்ள வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துட்டு ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ்ல இருந்து ப்ளீஸ் பை. ப்ராப்ளம் என்னன்னா நிறைய ஓவர் ஹீட்டட் செக்டர்ஸ் இருக்கு, ஓவர் ஹீட்டட் ஸ்டாக்ஸ் கூட நிறையவே இருக்கு. ஸோ பி வெரி வெரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக். ரொம்ப ரொம்ப சூஸ் பண்ணி நீங்க வந்து வாங்கினா சேஃபா இருப்பீங்க. சூஸ் பண்ணி வாங்கினீங்க, நல்லா க்ரோத் செக்டரை வாங்கினீங்கன்னா மார்க்கெட் கீழே போகும்போது அது அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கீழே விழாது, விழுந்தா கூட ரிகவரி வந்து ஃபாஸ்ட் ஆகும். இப்போ சில கேள்வி வந்து இமெயில் மூலியமா வந்திருக்கு, அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கணேஷ் ஃப்ரம் பெங்களூர். அவர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல், 33 வயதாவது அவருக்கு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் வந்து என்பிஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாமா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அண்ட் என்பிஎஸ்ல பண்ணா எனக்கு வந்து அடிஷனல் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி. இன்ஃபேக்ட் ஒரு செப்பரேட் செக்ஷனே இருக்கு இதுக்காக. என்பிஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 50,000 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட். ஸோ நீங்க 30% ஸ்லாப்ல வரீங்கன்னா நீங்க வந்து பண்ணலாம்னு சொல்லுவேன். ஸோ 30% ஸ்லாப்ல வரீங்கன்னா 50,000 பண்ணீங்கன்னா அதோட 50 இன்டூ 50,000 30% 15,000 ருபீஸ் நீங்க வந்து டாக்ஸ் வந்து மிச்சம் பண்றதுக்கு, ஒரு அடிஷனல் சேவிங்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இன் கேஸ் யுவர் இன்கம் இஸ் அபவுட் 10 lakhs, only then choose NPS. அது ஃபர்ஸ்ட். ஸோ இட் இஸ் அ குட் ஸ்கீம். ஆனா இதுல ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இது அமௌண்ட் வந்து ஃபுல்லா வித்ட்ரா பண்ண முடியாது, நீங்க கம்பல்சரியா பென்ஷன் தான் எடுக்கணும். ஸோ அது ஒரு கேட்ச் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்ச் இருந்தா நோ ப்ராப்ளம்னா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் பர்சனலி நான் பண்றது இல்லை, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் மை மணி டு பி லாக்ட். ரெண்டாவது கேள்வி வந்து சசிகுமார் ஃப்ரம் பெங்களூர். அவர் 3 ஸ்டாக் பத்தி பேசியிருக்காரு, கேட்டிருக்காரு. டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்காரு at the rate of 370. See, in fact டாடா மோட்டார்ஸ் இத ஒரு ரேலி வந்தது, ரேலி வந்த அப்புறம் ஒரு நெகட்டிவா தோணிச்சு, இப்போ இன்ஃபேக்ட் திருப்பி பாசிட்டிவா தோணுது. எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்பேர்ட் டு அதர் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் லைக் மாருதி ஆர் மற்ற கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப சீப்பா தோணுது. அது ஒண்ணு. ரீசெண்டா வந்து பவுண்டு டிவேல்யூ எல்லாம் ஆனதுனால அவங்க மேஜர் பிசினஸ் இன்டு ஜேஎல்ஆர். ஸோ அந்த பிசினஸும் வந்து இம்பாக்ட் பாசிட்டிவா வரும் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால டாடா மோட்டார்ஸ் மைட் டூ வெல். ரெண்டாவது வந்து எஸ்பிஐ 245 ருபீஸ்ல வந்து வச்சிருக்கு, அதுல வந்து ஹோல்ட் பண்ணலாமா இல்லையான்னு. நீங்க வந்து லார்ஜ் கேப் பிஎஸ்யூ பேங்க் ஆர் பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவேன்னா. இப்போ வந்து வெளியே வரத்துக்கு எந்த காரணமும் இல்லை. அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்பப்போ கரெக்ஷன் கொடுக்கலாம், ஆனால் ஃபண்டமெண்டலி நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா டெஃபினட்டாக எஸ்பிஐ கூட ஹோல்ட் பண்ணலாம். மூணாவது வந்து ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ் அட் த ரேட் ஆஃப் 145 வாங்கியிருக்கேன். சரி, என்பிஎஃப்சி இன்னைக்கு தேதியில வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வந்து மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கம்பெனிஸ், அந்த ஹோல் செக்டரு. சில கம்பெனிஸ் வந்து காஸ்ட்லியா இருக்கு, சிலது வந்து ரீசனபிளி பிரைஸ். நான் ஈக்விட்டாஸ் ஹோல்டிங் வந்து ரீசனபிளி பிரைஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ரேட்ல கூட, இன்னைக்கு இருக்கிற ரேட்ல கூட அது வந்து காஸ்ட்லி இல்லை. ஸோ நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம். ரெண்டாவது கேள்வி, இன்ஃபேக்ட் மூணாவது கேள்வி வந்து சபரத்தினம் ராமகிருஷ்ணன். அவர் வந்து 29 இயர்ஸ் ஓல்ட். கட்டார்ல இருந்திருக்கேன், ஜெர்மனில இருந்திருக்கேன். இந்தியாவுக்கு வந்து நான் திருப்பி ஜனவரி 2017 ரிட்டர்ன் ஆகலான்னு இருக்கேன் சார். ஸோ நான் அங்கேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்தியாவில். இது வந்து லீகலா இல்லையா? சரி, நீங்க பேசிக்கலி இது வந்து கேள்வி. ஸோ அவர் சில நாடுல வந்து இருந்திருக்காரு, இந்தியாவில் கூட இருந்திருக்காரு. இப்போ ரிட்டர்ன் பேக் மேபி ஜனவரி 2017 வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ லீகலா இல்லையா? நீங்க வந்து இந்தியன், ஓகே, wherever you are living in the world, நீங்க வந்து இந்தியாவில் டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், அது வந்து தப்பே இல்லை. only thing is there are certain rules and regulations, அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ பேசிக்கலி நீங்க என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் நீங்க எந்த அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்தியாவில் வந்து நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பண்றீங்களோ அதுக்கு வந்து டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி லீகல். பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு மேல வந்து கைடன்ஸ் வேணும்னா அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க.
இன்னொரு கேள்வி வந்து கண்ணன் நந்தகுமார், ஐ எம் ஹோல்டிங் பிரதிபா இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் வெரி லாங் டேர்ம், இதை வந்து வச்சுக்கலாமா இல்லையான்னு. சார் நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு யூஸ்லெஸ் கவுண்டர் வாங்குனீங்க, அது வந்து இன்னைக்கு 15-16 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபியூச்சர்ல ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு வந்து எதுவுமே ஆக போறது இல்லை. இந்த அட்லீஸ்ட் டுடே சினாரியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணா கூட பெருசா வந்து ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நீங்க வந்து வெளியே வந்துடலாம் தான் சொல்லுவேன் நான். லாஸ்ட் கேள்வி வந்து சுரேஷ் குமார் ஃப்ரம் சென்னை. நான் வந்து சைல்ட் பாலிசி ஒரு 20 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனி பேர் சொல்லிருக்காரு. அது கம்பெனி பேர் நான் இங்க வந்து கோட் பண்ண வேணான்னு இருக்கேன். ஸோ எனிவே சைல்ட் பாலிசி 20 வருஷத்துக்கு வாங்கியிருக்கேன். ரீசெண்டா இல்ல, ஒரு 4 வருஷம் வந்து நான் ஆல்ரெடி கட்டியாச்சு. என்கிட்ட வந்து அதுக்கு தவிர அந்த சைல்ட் பாலிசி தவிர 1 கோடி ரூபாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் நான் தனியா வச்சிருக்கேன். ஸோ இந்த சைல்ட் பாலிசி கண்டினியூ பண்ணலாமா, வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து டெஃபினெட்லி இன்சூரன்ஸ் தேவை. ஓகே, 1 கோடி ரூபாய் வந்து நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு போருமா? அது வந்து நீங்க இவாலுவேட் பண்ணுங்க. தட் இஸ் சிம்பிள் பிளண்டா சொன்னேன்னா நாளைக்கு நீங்க இல்லைன்னு வைங்களேன், நீங்க வந்து வீட்டுக்கு போய் சேரல, 1 கோடி ரூபாய் மட்டும் தான் சேருதுன்னு வைங்க. அந்த 1 கோடி ரூபாயில வந்து உங்க ஃபேமிலி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? ஆமான்னு சொன்னீங்கன்னா சைல்ட் பாலிசி தேவையில்லை. ஓகே, பண்ணிக்க முடியாது சார், கம்மியா இருக்கும், 1 கோடி ரூபாய் நான் வந்து என்கிட்ட ஒரு லோன் நான் வந்து 70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன், ஸோ பேலன்ஸ் 30 lakhs தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ பேசிக்லி 1 கோடி வந்து நல்ல டீசென்ட் நம்பர். நீங்க வந்து செக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து 1 கோடி மோர் தென் இனஃப் மீன்ஸ் சைல்ட் பாலிசி இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ ஐ திங்க் நிறைய கேள்வி வந்திருக்கு. நான் வந்து இப்போ நான் வந்து வீடியோ ஒரு போஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 4-5 கேள்வி வந்து எடுத்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன் டெஃபினட்டா. அண்ட் உங்க பர்சனல் ஃபைனான்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எங்களை வந்து மெயில் பண்ணுங்க. ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து vriddhi.co.in, VRIDHI.co.in. நீங்க கூகுள்ல விருத்தி இல்லைன்னா விவேக் கர்வா சர்ச் பண்ணா கூட அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அந்த சர்ச் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஸ்கிரீன்ல வந்து இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்கும். அங்கே உங்க இமெயிலை வந்து டைப் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அங்கே ஏதாவது ஆர்டிக்கல் ஏதாவது நியூஸ் போட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அலர்ட் வந்துடும். இது டோட்டலா ஜங்க் ஃப்ரீயா, எதுவுமே வந்து நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே பண்றது இல்லை. ரெண்டாவது வந்து நீங்க கேள்வி கேட்கணும்னா vriddhi@vriddhi.co.in. ஸோ அந்த வெப்சைட்ல வந்து கான்டாக்டர்ஸ்ல போனீங்கன்னா இமெயில் ஐடி இருக்கு. அங்கே என் ஃபேஸ்புக் மூலியமா கூட நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். அண்ட் இந்த யூடியூப் கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் ஆஸ் அண்ட் வென் ஏதாவது வீடியோ போட்டா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு அலர்ட் வரும். ஸோ ஐ திங்க் இன்னைக்காக இது வந்து மோர் தென் இனஃப். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, தேங்க்யூ, குட் பை.